லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை பேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2659வது நாள் பாசுர பதிவேற்றம். 59வது நாள் 2659வது நாள் பாசுர பதிவேற்றம். 58வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய திருவிருத்தம் என்கிற திருநூலினுடைய பாசுரத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 19வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த கொழி நீர்த்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்த பொக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகேர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று ஈரி திருநாட்டகத்தே என்பதாகும். நாம் இப்போது பார்க்க இருக்க போகிறது 19வது பாசுரம். செவிலித்தாயானவள் தன்னுடைய மகளின் நிலை கண்டு இறங்கி கூறுவதான பாசுரமாக அமைத்திருக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்ப்போம். காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார்கொண்டு இன்னே மாறி கையேறி அறையிடும் காலத்து வாழியரோ சாரிகை புல்லர் தம் துழாய் இறைக்கூய் அருளார் சேரிகை ஏறும் பழியாய் விளைத்தது என் சின்மொழிக்கே. இங்கே செவிலித்தாய் பாடுகிறாள் என்று சொல்வதற்கு காரணம் என் சில்மொழிக்கே என்றால் என்னுடைய சின்ன பெண் என்று சொல்கிறாள். அவள் எப்படி பேசுவாளாம்? மிகவும் நிதானமாக பேசக்கூடியவள் என்னுடைய பெண். கார்மேகம் செவிலித்தாய் தலைவியை நோக்கி சொல்லுகிறாள். கரிய மேகமானது ஆகாயத்தில் அணிவகுந்து மிகச் செருக்குடன் நின்று கொண்டு உலகிலுள்ள அழகிய பெண்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கெல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கிற 4 வகை குணங்கள் இருக்கிறதோ, உங்களிலே யார் அது சிறந்ததாக இருக்கிறார்கள் என்று கேட்கிறது போல அறைகோல் எடுப்பது போல முழக்கமிடுகிறதாம் இடிய முழக்கம். அப்போதும் கூட என்னுடைய பெண் சில மொழிகளையே தட்டு தடுமாறி பேசும் இயல்புடையவளாக இருக்கிறாள். அவள் நீடூழி வாழ வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவள் நீடூழி வாழ வேண்டும் என்றால் சுற்றி சுழன்று பகைவர்களை கொல்லக்கூடிய கருடனை வாகனமாக கொண்டிருக்கிற பெருமான் அவள் மீது கருணை கொண்டு தான் அணிந்திருக்கிற சில்லென்று இருக்கிற துளசி மாலையை தந்து நீ வாழ்ந்துவிட்டு போ என்று சொல்லலாம் அல்லவா? ஆனால் அவ்வாறு அவன் செய்யவில்லையே என்று சொல்லுகிறாள். என்னுடைய மகள் தலைவனுக்காக காத்திருக்கிறாள், பெருமாளுக்காக காத்திருக்கிறான் என்று ஊர் முழுதும் தெரிந்ததற்கு பின்னால் இவளுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கிற 4 வகை குணங்களும் இல்லை என்று ஊரார் அறிந்து கொண்டு இவளை தூற்றுகிறார்கள். ஆனால் அவளை காப்பாற்ற வேண்டிய இரட்சகனான பெருமாளோ தான் அணிந்திருக்கிற துளசி மாலையை கூட இவளுக்கு தரமாட்டேன் என்கிறானே என்று செவிலித்தாய் இறங்கி தன்னுடைய பெண்ணுடைய நிலைமையை கண்டு இறங்கி பேசுகிறாள். சின்மொழி என்பது அளவாக பேசுகிற பெண் என்ற பொருளை தருகிறது. காரிகை என்பது தலைவியை குறிக்கிறது. சாரிகை என்பது விரைவாகவும் வட்டமாகவும் ஓடும் ஒரு முறைக்கு சாரிகை என்று பெயர். கருடன் விரைவான் வட்டமாக அடிப்பான் என்றெல்லாம் இருப்பதனாலே சாரிகை என்கிற சாரிகை புல்லர் என்றால் கருடனை குறிக்கக்கூடியது. இப்படி செவிலித்தாயானவள் ஆழ்வாரே செவிலித்தாயாக மாறி தலைமையின் நிலைமைக்காக பராங்குச நாயகனுடைய பிரிவாற்றமை போக்க பெருமாள் தன்னுடைய துளசி மாலையை கூட தரமாட்டேன் என்கிறாரே என்று புலம்பிய பாசல் இந்த 19வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். காரிகையார் நிற காப்பவர் யார் என்று கார்கொண்டு இன்னே மாறி கையேறி அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புல்லர் துழாய் இறைக்கூய் அருளார்
சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சில்மொழிக்கே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தநாபா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் என் நாவில் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.